தனக்கு வேணுங்கிறதுல உறுதியாக நிற்பாங்கன்னு தெரியும். நான் அது எப்படி பார்ப்பேன்னா வந்து தனக்கு வேணுங்கிறத உறுதியாக நிற்கிறதுல 2-3 கேட்டகரி இருக்குது. செலவிழுத்து விடணுன்றதுக்காக பண்ணுறது ஒன்று இருக்குது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நான் ரெடி பண்ணி கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு செட்டப் கேட்பாரு, அது வந்து நம்ம பட்ஜெட்டாக போகும்போது 30-40 லட்ச ரூபா வரும். அவருக்கு வந்து எனக்கு இது வேணும்னு கொடுத்துருவாரு, இது எனக்கு வேணும் அப்படின்வாரு. அதை நம்ம ப்ரொடியூசராக வந்து அவர் கேட்குறத செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதானே. அது 30 செஞ்சு கொடுத்தாருன்னா 7க்கு செஞ்சு கொடுத்தாருன்னா நான் 7 ரூபா செஞ்சு கொடுத்தேன். பட் அது அவருக்கு வந்து ஓகே இதுதான் நான் கேட்டது, அவ்வளோதாங்க. அப்போ அங்கே வந்து பணம் இஷ்யூ, பணம் வந்து நம்ம எப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்றது அது ப்ரொடக்ஷன் சைடு உள்ளது. ஒரு டைரக்டராக அவங்களுக்கு எனக்கு இது வேணும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அது எப்படி அதை, ஏன்னா அது குவாலிட்டிக்கு தேவைப்படுது, கதைக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்து அந்த புரிதலில் போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு இது வேணும்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து நம்ம அவர் கேட்குறத கொடுத்துட வேண்டியதானே. அது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா கதைக்கு அது தேவை தானே. அந்த புரிதல் இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்தாங்கன்னா அவர்கிட்ட முரண் வராது.